ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுது. சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவித்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடந்தவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தரமாக வைத்து, அதாவது பேதுரு சொல்கிறாரு, சோதம் குமாரா பட்டணம் பார்த்தீங்கன்னா அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. பாவத்தில் காரணம்னாக்கா அவங்களுக்குள்ள அவிசுவாசம் அவபக்தி வந்தனால தான் அவங்க தேவட்டு வழி விலக்கு போய் அவங்க பாவத்தில் விழுந்து அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. அது போல் நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் அவிசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது நம்ம எல்லாவற்றையும் தேவனை பெற்றுக்கொள்ளும் சொல்லி பேதுரு சோதம் குமார பட்டணம் ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மள அவிசுவாசம் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அவிசுவாசம் வந்துச்சுன்னா அவன் தேவட்டை கிட்டி சேரவே முடியாது. அதுக்கப்புறம் அவிசுவாசம் வந்துச்சுன்னா அந்த அவிசுவாசம் அவனை தேவனுட்டு வழி விலக போக செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை அந்த அவிசுவாசம் பாவத்திலே கொண்டு போயிடும். வேத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா அவிசுவாசமாக ஏசப்பாயிட்ட ஒன்றுமே பெற முடியல. நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் அவிசுவாசம் வந்தால் நம்ம தேவனுடைய எதுவுமே பெறவே முடியாது. நம்ம ஒன்று கர்த்தர் எப்பவுமே விசுவாசிக்கணும். அதாவது மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்போடைய பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்து அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு அந்த பிசாசு போகவே இல்லை. அந்த தகப்பன் ரொம்ப பயந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு இதுமாரி ஏசப்பா கிட்ட போனால் என் பிள்ளைக்கு சுகம் கொடுன்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு வரும்போது எதில் அவங்க சீசர்களை பார்க்குறான். சீசர்களை பார்த்து சீசர்கிட்ட கொண்டு போய் இது போல் சொல்கிறான், என் பிள்ளைக்கு போல் பிசாசு பிடிச்சிருக்கு, உங்களால் துரத்த முடியுமா சொல்லி சீசர்கிட்ட கேட்கும்போது சீசருங்க அந்த குழந்தைக்குள்ள ஒரு பிசாசை துரத்துறாங்க. அந்த பிசாசு போக மாட்டுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட தகப்பன் அந்த குழந்தைய நேராக கூப்பிட்டு ஏசப்பாக்கு நேராக கொண்டு போயிட்டு, ஏசப்பா இது போல் என் பிள்ளைக்கு மேலே பிசாசு பிடிச்சிருக்கு, அதாவது ஊமியும் செவிடமான ஆவி பிடிச்சிருக்கு, அந்த பிசாசு என் மகனை விட்டு போக மாட்டேது ஆண்டவரே, உங்கள் சீசரை கொண்டு வந்தால் உங்கள் சீசரை துரத்த முடியும், உங்களால் துரத்த முடியுமான்னு சொல்லி ஏசப்பா நான் கேட்கும் போது ஏசப்பா உடனே அந்த பிள்ளையோட தகப்பனை பார்த்து கேட்குறேன், நீ விசுவாசம் இது கூடம்பா சொல்லும் போது உடனே அந்த தகப்பன் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்குது ஏசப்பா, அந்த அவ்விசுவாசம் நீங்கள் போகும்போது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட விண்ணப்பம் வைக்கிறான். ஏசப்பா அவனுக்கு உதவி செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்து அவன் தகப்பன் அவனுக்குள்ள ஒரு அவ்விசுவாசம் நீங்கி போய் அவன் ஏசப்பா விசுவாசிக்க ஆரம்பித்தான். அடுத்த செகண்ட் அவன் பிள்ளைகளுக்கு ஒரு பிசாசு உடனே வெளியே போச்சு. அந்த நேரமாக அந்த பிள்ளை சுகமாகணும். அது மாதிரிலாம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒரு மலை பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கம் பண்ண அநேக ஜனங்க கத்திர செய்கிற வசனத்தை கேட்குறாங்க. அவர் செய்ய அதிசய அற்புதம் அநேக ஜனங்க பார்க்குறாங்க. சில ஜனங்க பார்த்து ஏசப்பா விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில ஜனங்க ஏசப்பா செஞ்ச அற்புதம் பார்த்தாங்க, அவர் செய்த அதிசயங்களே பார்த்தாங்க. அவர் வசனத்தை அந்த அளவுக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கூடாது பார்த்தீங்கன்னா அவங்க அவிசுவாசமாக இருந்தாங்க. அந்த அவிசுவாசத்தை கண்டு ஏசப்பா ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஒன்று ஒரு மனுஷனுக்கு அவிசுவாசம் வந்துச்சுன்னா அந்த அவிசுவாசம் அவபக்தி கொண்டு போய்ட்டு தேவனுடைய வழி விலகி போயிட்டான். வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் தேவனுடைய வழி விலகி போயிட்டாங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் நம்ம அவிசுவாசம் படவே கூடாது. நம்ம வாழ்க்கை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன பாடம் வந்தாலும் சரி, என் ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் உண்மைகளோடு சொல்கிறீங்க உறுதியாக அவரை பற்றி கொள்ளும்போது ஏசப்பா உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். ஏன்னா அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்கு டேஞ்சராக. அது சோதம் குமார படல பார்த்தீங்கன்னா அவபக்தியாக இருந்தாங்க, அவிசுவாசமாக இருந்தாங்க, தேவட்டு வழி விலகி போய் பாவத்தில் விழுந்தாங்க. அதே போல் அநேக பேர் படுறத அநேக பேர் அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவிசுவாசம் டேஞ்சரானது. நீங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் எந்த நேரமும் சரி அவிசுவாசப்படம் தேவனை விசுவாசியும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமென்.